நோய் எதிர்ப்பு ஆற்றலும் அதிகமான புரதச்சத்தும் கொண்ட ஸ்குவிட் கனவா மீன் தொக்கு காரசாரமா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட்டு, நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் மருத்துவ குணம் அதிகம் நிறைந்தது. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா ஒரு கொத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பொடிசா நறுக்கன ஒரு பெரிய வெங்காயத்தை இதோடு கூட நம்ம சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் வேணாலும் 1 கப் சேர்த்துக்கலாம். ஆனால் பொடிசா நறுக்கிருக்கணும், அப்போ தான் தொக்குக்கு நல்லா இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி இதோடு கூட சேர்த்துக்கலாம். கிரேவிக்காக தான் தக்காளி சேர்க்கறது, ரொம்ப புளிப்பாக இருக்காது. கனவா மீனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக புரதச்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே போல் அனிமியா உள்ளவங்க அடிக்கடி இந்த கனவா மீனை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகை நோய் சரியாக போயிடும். அது மட்டும் இல்லைங்க, கடம்பா, அதாவது கடம்பான்னு சொல்லுவோம், கனவான்னு சொல்லுவோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இங்கிலீஷில் calamari இல்லாட்டி ஸ்குவிட்னு சொல்கிறோம். இந்த மீனை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் பொழுது நம்மளுக்கு கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3ன்ற ஃபேட்டி ஆசிட் இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் இ, விட்டமின் B6, B12 அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக வாழறதுக்கு. நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா காரசாரமாக பண்ண போகிறேன். சாம்பாருக்கு இதை தொட்டுக்க வச்சுக்கலாம், ரசத்துக்கு வச்சுக்கலாம், தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம், அருமையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட நம்ம மிளகா பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது அதனுடைய ஸ்மெல் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செமத்தியாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு குழம்புத்தூள் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வதக்கிட்டு தண்ணி ஊற்றி பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியும் மக்களே. இப்போது நல்லா கழுவி வச்சு கனவா மீனை இதில் சேர்த்துக்கலாம். கனவா மீன் கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடணும். அது தலையை போடுறவங்க போடலாம், இல்லை இஷ்டம் இல்லாதவங்க தலையை எடுத்துடலாம். எங்களுக்கு பிடிக்கும், நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், ஸோ நான் போடுறேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். சூப்பரான எம்மியான காரசாரமான கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ப்ரெக்னென்ட் உமன், அதாவது கர்ப்பமாக இருக்கவங்க அடிக்கடி கனவா மீனை சமைச்சு சாப்பிட்லாம். குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க அதிகமாக கனவா மீனை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அனிமியாவையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதால கட்டாயம் கனவா மீனை எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க தண்ணியே பிரிஞ்சு இந்த மாதிரி ஆகிடும். பார்க்குறதுக்கு கறியோடைய டேஸ்ட் மாதிரியே இருக்கும், இது சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் ஹெல்தி ஃபுட்டுங்க. இதை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து கனவா தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சா போதும். அருமையான கனவா தொக்கு நம்மளுக்கு தயாராகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி உணவில் நம்ம கடம்பா மீனை, அதாவது கனவா மீனை உணவில் சேர்த்துக்கும் பொழுது நம்மளுக்கு மலட்டுத்தன்மை நீங்குது, ஃபெர்டிலிட்டி லெவலை அதிகப்படுத்துது. இங்கே பாருங்கள், சூப்பரான காரசாரமான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இது சாம்பார் கூட பரிமாறலான் இருக்கேன். கறி மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எப்படி செய்யுங்கன்றதையும் சொல்லுங்கள். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடியும் 1 கொத்து கொத்தமல்லியையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். செம வாசனையான கடம்பா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கட்டாயம் பதிவிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Take care. Bye bye. Thank you for watching.